அடுத்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் போல் நாராயணன் சாய்மான நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கடிகாரத்தை பார்த்த வண்ணமாயிருந்தான். தபால் என்று சத்தம் கேட்டதும் அவன் நெஞ்சம் திடுக்கிட்டது. கடிதத்தின் உரை மீது விலாசத்தை பார்த்ததும் அவன் இதயம் படபடவென்று அடித்து கொள்ளலாயிற்று. அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: பிரியமுள்ள ஐயா, எச்சரிக்கை. இந்த சனிக்கிழமை மாலை விழிப்புடன் இருந்தால் நீர் அறிய விரும்பும் விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். தங்கள் நன்மை விரும்பும் நண்பன் என்று எழுதியிருந்தது. நாராயணனுக்கு சட்டென்று ஒரு யோசனை வந்தது. எதிர் வீட்டில் BL பரீட்சைக்கு படிக்கும் மாணாக்கர் ஒருவர் இருந்தார். அவர் நாராயணனின் நண்பரல்லர். ஆயினும் கொஞ்சம் பழக்கமுண்டு. அவசரமாக எழுந்து சென்று எதிர் வீட்டு வாயிற்படியில் நின்று கொண்டு சார் சார் என்று கூப்பிட்டான். BL மாணாக்கர் வெளியே வந்தார். நாராயணன் அவரை ஏற இறங்க பார்த்தான். அவர் முகத்தில் எவ்வித மாறுபாடும் காணப்படவில்லை. ஒன்றுமில்லை, என் கடிகாரம் நின்று போய்விட்டது, தயவு செய்து மணி பார்த்து சொல்லுங்கள் என்றான். மாணாக்கர் உள்ளே போய் அங்கிருந்து ஏதோ சொன்னார். அது சரியாக காதில் விழாத போதிலும் சரி, வந்தனம் என்று நாராயணன் கூறிவிட்டு திரும்பிவிட்டான். அன்று உணவு அருந்தியதும் நாராயணன் ஆடம்பரமாக உடுப்பு அணிந்து கொண்டான். பின்னர் சமையலறைக்கு சென்றான். லட்சுமி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நீர் ததும்பி கொண்டிருந்தது. சென்ற ஒரு வாரமாக தன் கணவர் நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து ஒரு கால் இன்று போகாமல் இருந்து விட மாட்டாராவென்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் நாராயணன் உடுப்பணிய ஆரம்பித்ததை பார்த்ததும் இந்த நம்பிக்கையை கைவிட்டாள். அவளை அறியாமலேயே துக்கம் பொங்கிற்று. லட்சுமி, நான் போய் வருகிறேன் என்றான் நாராயணன். லட்சுமிக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஒரு நாளாவது சொல்லிக்கொண்டு போனதில்லை. கொஞ்சம் மனம் இழகி இருக்கிறது. இதுதான் தருணம் என்று அவள் எண்ணினாள். எங்கே போகப் போகிறீர்கள்? இன்று போக வேண்டாமே, சாயங்காலம் என்னையும் எங்கேனும் அழைத்து கொண்டு போங்களேன் என்றாள். பாசாங்குக்காரி! உலகில் பெண்களை ஆண்டவன் எதற்காக படைத்தான் என்று நாராயணன் எண்ணிக்கொண்டான். அவனுக்கு வந்த கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு, இல்லை, இன்று அவசியம் போக வேண்டும், இன்னொரு நாளைக்கு பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான். அன்று பிற்பகலில் மயிலாப்பூர் மாட வீதிகளில் உள்ள வீட்டு மாடி ஒன்றிலிருந்து யாரேனும் பார்த்திருப்பின், ஸ்ரீமான் நாராயணன் BA ஆனர்ஸ் அவ்வீதிகளை சுற்றி சுற்றி பலம் வந்து கொண்டிருப்பதை கவனித்து ஆச்சரியமுற்றிருப்பார்கள். மணி சுமார் 3:30 இருக்கும். நாராயணன் தனது வீடு இருக்கும் தெரு முனைக்கு 12வது முறையாக வந்தபோது தன் வீட்டுக்கு எதிரில் ஒரு குதிரை வண்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டான். ஒரு கண நேரம் அவன் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அவ்வண்டிக்குள் இளைஞன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் எதிர்ப்புறமாய் குதிரையை நோக்கி திரும்பி உட்கார்ந்திருந்தபடியால் முகம் தெரியவில்லை. வண்டி இப்போதுதான் வந்து நிற்கிறதா? வண்டியில் இருப்பவன் இறங்கப் போகிறானா என்று எண்ணி நாராயணன் திக்பிரமை கொண்டவன் போல் தெரு முனையிலேயே நின்றான். என்ன துரதிர்ஷ்டம்! வண்டிக்காரன் குதிரையை சவுக்கால் அடித்தான். நாராயணன் அதே கணத்தில் தன் வீட்டு மாடியை நோக்கினான். ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அதன் வழியே பெண் கரம் ஒன்றும் புடவை தலைப்பும் தெரிந்தன. 2 நிமிஷங்களில் வண்டி தெருக்கோடிக்கு சென்று மறைந்தது. நாராயணன் அந்த 2 நிமிஷமும் நரக வேதனை அனுபவித்தான். மறுபடியும் அண்ணாந்து தன் வீட்டு மாடியின் ஜன்னலை நோக்கியிருப்பானாயின் அங்கே சாரதை நின்று கண்களில் விஷமக்குறி தோன்ற தன்னை பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்ததை கண்டிருப்பான். ஆனால் அப்போது அவன் உள்ளம் இருந்த நிலையில் கண்கள் திறந்திருந்தும் எதிரில் உள்ள பொருளை கூட அவன் பார்க்கவில்லை.
முதலில் விரைந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அமைதியுடன் யோசனை செய்தல் இப்போது அவசியம் என உணர்ந்தான். எனவே கடற்கரையை நோக்கி சென்றான். மாலை கடற்கரை காற்று அவனுக்கு கொஞ்சம் சாந்தம் அளித்தது. யோசனை செய்யலானான். முதலில் தான் தெருமுனையில் நில்லாமல் வீதிகளை சுற்றி வந்து கொண்டிருந்தது தவறு என்று முடிவு செய்தான். பின்னர் நிச்சயமான அத்தாட்சி இல்லாமல் அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாதென்று தீர்மானித்தான். பிறகு குதிரை வண்டியை பற்றி யாரையும் விசாரித்தால் அவமானத்துக்கும் ஆபத்துக்கும் இடமாகும் என்னும் முடிவுக்கு வந்தான். கடைசியாக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் தன் மனைவியிடம் சந்தேகம் கொண்டதாக காட்டிக்கொள்ளக்கூடாதென்றும் அவளிடம் அன்பு கொண்டிருப்பதாக நடிக்க வேண்டுமென்றும் தீர்மானித்தான். நாராயணன் புத்திசாலி. இல்லாவிட்டால் BA ஆனர்ஸ் பரீட்சையில் தேறியிருக்க முடியுமா? ஒரு வாரம் சென்றது. அடுத்த சனிக்கிழமையும் வந்தது. நாராயணன் தன் ஐயங்களை அநேகமாக மறந்துவிட்டான். என்ன பைத்தியக்காரத்தனம்! நமது லட்சுமியை சந்தேகிக்க போனோமே. குழந்தையைப் போல் கள்ளம் கபடமற்ற இவளா அத்தகைய பெருந்துரோகம் எண்ணுவாள் என்று அவன் கருதலானான். அத்துடன் வீட்டில் இன்ப விளக்கையொத்த இவளை வைத்துவிட்டு தான் வெளியில் எங்கேயோ இன்பம் தேடி அலைந்தது எவ்வாறு என்ற வியப்பும் அவன் உள்ளத்தில் சற்றே தோன்றலாயிற்று. எனினும் இன்றைய தினம் கிண்டிக்கு போய் வருவது என்று அவன் தீர்மானித்தான். மனைவியின் பேரில் தவறான ஐயங்கொண்டு அதற்காக கிண்டிக்கு போகாமல் இருப்பதா? என்ன அவமானம்! யாருக்காவது தெரிந்தால் நகையார்களா? இன்னும் 2 வாரம்தான் பந்தயம் நடைபெறும். இழந்த 3000 ரூபாயில் ஏதேனும் ஒரு பகுதியையேனும் மீட்க வேண்டாமா என்று நினைத்தான். ஆனால் அந்த கடிதங்கள், அவற்றின் நினைவு இடையிடையே தோன்றி நாராயணன் மனதை குழப்பிக் கொண்டிருந்தது. அந்த எழுத்தை எங்கேயோ பார்த்த நினைவாயிருந்தது. ஆயினும் எவ்வளவோ சிந்தித்து பார்த்தும் எங்கே என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைய தினம் கடிதம் ஒன்றும் வராவிடின் பழைய கடிதங்களை தீயில் இட்டு பொசுக்கிவிட்டு எல்லாவற்றையும் மறந்து விடுவதென்று தீர்மானித்தான். எனவே தபால்காரன் வரவை மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்தான். எதிர்நோக்கியது வீண் போகவில்லை. கடிதம் வந்தது. நாராயணனின் அப்போதைய மனோநிலையை வருணித்தல் நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. உரையை உடைத்து காகிதத்தை படித்தான். பிரியமுள்ள ஐயா, இன்று மாலை உமது மனைவி எங்கேனும் புறப்பட்டு போக விரும்பினால் தடுக்க வேண்டாம். அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து செல்லும். தங்கள் நன்மையை நாடும் நண்பன் என்று எழுதியிருந்தது. பற்பல ஐயங்கள், மனக்குழப்பம் எல்லாம் மீண்டும் உன்னை விட அதிகமாகவே ஸ்ரீமான் நாராயணனை பற்றி கொண்டன. பொறாமையும் கோபமும் அவன் உள்ளத்தில் கொழுந்து விட்டெரியலாயின. அவன் உடல் நடுங்கிற்று. கண்களில் நீர் ததும்பிற்று. கள்ளங்கபடமற்றவள், தன்னை தவிர வேறு கதியில்லாதவள் என்று எண்ணி தான் அளவற்ற நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கும் ஒரு பெண் தன்னை பயங்கரமாக ஏமாற்றி மகத்தான துரோகம் செய்வது மட்டுமன்று, இந்த அவகேடான விஷயம் 3வது ஆசாமி ஒருவனுக்கு தெரிந்தும் இருக்கிறது. அபமானம், அபமானம்! இத்தகைய சந்தர்ப்பங்களில் மனைவியை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்களை பற்றி பத்திரிகைகளில் படித்த பல விவரங்கள் நாராயணன் நினைவுக்கு வந்தன. கைத்துப்பாக்கியின் மீதும் விஷமருந்தின் மீதும் அவன் எண்ணம் சென்றது. லட்சுமி உள்ளிருந்து வந்தாள். அன்றலர்ந்த தாமரை போன்ற அவள் வதனத்தில் செவ்விதழ்கள் புன்னகை பூத்து திகழ்ந்தன. கள்ளமற்ற உள்ளத்தினின்று எழுந்த காதற் சிரிப்போ அது. சாப்பிட வாருங்கள் என்ற அவள் மொழிகள் நாராயணன் செவிகளில் இன்பத் தேனென பாய்ந்தன.
ஒன்று இவள் இவ்வுலகிலுள்ள 100 கோடி பெண் மக்களில் பொறுக்கி எடுத்த இணையற்ற வஞ்ச நெஞ்ச பாதகியா இருத்தல் வேண்டும். அல்லது நமக்கு பகைவன் யார்? நம்மை இவ்வாறு வருத்துவதில் யாருக்கு என்ன லாபம்? எப்படியும் இன்று உண்மையை கண்டுவிடலாம் என்று நாராயணன் எண்ணினான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது லட்சுமி, நான் இன்று திருவல்லிக்கேணிக்கு போய் வரட்டுமா என்று கேட்டாள். இக்கேள்வியினால் நாராயணன் உள்ளக்கடலில் எழுந்த கொந்தளிப்பை லட்சுமி மணக்கண் கொண்டு பார்த்திருப்பாளாயின் அந்தோ அவள் பயந்தே போயிருப்பாள். எதற்காக என்று நாராயணன் கேட்டபோது அவன் குரலில் இருந்த நடுக்கத்தை லட்சுமி கவனிக்கவில்லை. சாரதையக்கா அடிக்கடி வர சொல்லி கொண்டிருக்கிறாள். நீண்ட காலமாய் வரவில்லை என்று கோபித்து கொண்டாள். இன்று கட்டாயம் வரச் சொன்னாள் என்றாள். சரி என்று ஒரே வார்த்தையில் நாராயணன் பதில் கூறினான். நீங்களும் வாருங்களேன், வேறு அவசியமான வேலை இருக்கிறதா என்று லட்சுமி பயத்துடன் கேட்டாள். என்ன மோசம், என்ன வேஷம், அப்பா என்று முணுமுணுத்தான். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் லட்சுமி. ஒன்றுமில்லை, நான் வேறிடத்துக்கு போக வேண்டும், நீ போய் வா என்றான். சாப்பிட்டு முடித்ததும் நாராயணன், வண்டி வேணுமா, பார்த்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். காலையில் தெருவில் ஒரு வண்டி போயிற்று, வண்டிக்காரனிடம் சொல்லி வைத்துள்ளேன் என்று சொன்னாள். ஏற்பாட்டுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை என்று நாராயணன் எண்ணிக்கொண்டு, சரி நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். ஒரு குதிரை வண்டிக்காக மயிலாப்பூர் எங்கும் அலைந்தான். என்ன துரதிர்ஷ்டம், அன்றைக்கென்று ஒரு வண்டி கூட காணோம். இந்த பாழும் மோட்டார் பஸ்கள் வந்து குதிரை வண்டியே இல்லாமல் செய்துவிட்டன, நாசமாய் போக என்று சபித்தான். எங்கும் சுற்றிவிட்டு திரும்பும் போது எதிரில் லட்சுமி ஒரு வண்டியில் வருவதை கண்டான். அவள் தன்னை பாரா வண்ணம் குளப்படியில் இறங்கி மறைந்து நின்றான். அவன் உள்ளம் தீவிரமாக வேலை செய்தது. வண்டியை தொடர்ந்து நடந்து செல்வது இயலாத காரியம். ரிக்ஷாவும் அவ்வளவு வேகமாக செல்லாது. குதிரை வண்டியோ கிடைக்கவில்லை. மோட்டார் பஸ்ஸில் ஏறி குதிரை வண்டிக்கு முன்னால் திருவல்லிக்கேணிக்கு போய்விடுவதென்றும் மணிக்கணக்கு பார்த்து சாரதையின் வீட்டுக்கு நேரே போய் சேர்க்கிறாளாவென்று கண்டுபிடித்து விடலாம் என்றும் தீர்மானித்தான். அவ்வாறே அவசரமாக சென்று புறப்படவிருந்த மோட்டார் ஒன்றில் ஏறினான். ஆனால் இவ்வுலகில் இடையூறுகள் தனித்து வருவதில்லையே. ராயப்பேட்டை போனதும் மோட்டார் பட்டென்று அடித்துக்கொண்டு நின்றுவிட்டது. வண்டி ஓட்டி ஆன மட்டும் வண்டியை முடுக்கி பார்த்தும் பயனில்லை. பெட்ரோல் இல்லை என்னும் விவரம் அப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. உதவி வேலைக்காரனை டிராம் வண்டியில் ஏறி போய் மவுண்ட் ரோடிலிருந்து பெட்ரோல் வாங்கி வர ஏவினான். வண்டியில் இருந்தவர்கள் சபிக்கலானார்கள். இன்னும் பணம் கொடாதவர் வண்டியை விட்டு இறங்கினர். நாராயணன் எல்லோரையும் விட அதிகமாக சபித்தான். மோட்டார் இயந்திரத்தை கண்டுபிடித்தவனுடைய 7 தலைமுறையும் நாசமாய் போக வேண்டுமென்று அவன் எண்ணினான். பணம் கொடுத்திருந்தானாயினும் போனால் போகட்டும் என்று இறங்கிவிட்டான். பின்னால் வந்த மோட்டார் பஸ்கள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் நிரம்பி இருந்தபடியால் அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து வந்த டிராம் வண்டியொன்றில் ஏறி கொண்டான். வழி நெடுக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தபடியால் டிராம் அடிக்கடி நின்று சென்றது. உலகமெல்லாம் தனக்கு விரோதமாக சதி ஆலோசனை செய்திருப்பதாய் அவனுக்கு தோன்றிற்று. மவுண்ட் ரோட்டிலும் சற்று நேரம் காத்திருக்க நேர்ந்தது. திருவல்லிக்கேணி போகும் வண்டிகள் எல்லாம் நிறைந்திருந்தன. கடைசியாக நாராயணன் திருவல்லிக்கேணி சேர்ந்து சாரதை வீடு இருந்த வீதிக்கு சென்றபோது மாலை மணி 4 ஆகிவிட்டது. வீட்டு வாயிலில் லட்சுமி ஏறி வந்த வண்டி நின்று கொண்டிருந்தது. அவ்வண்டி நேராக மயிலாப்பூரிலிருந்து சாரதை வீட்டுக்கே வந்ததாவென்று கண்டுபிடிப்பது எப்படி?
வண்டிக்காரனையோ அல்லது வீட்டில் உள்ளவர்களையோ விசாரிப்பது அறிவீனம், அவமானத்துக்கு இடமாகிவிடும். 5 நிமிஷத்துக்கெல்லாம் சாரதையின் வீட்டுக்குள்ளிருந்து சாரதையும் லட்சுமியும் சாரதையின் கணவனும் வெளியில் வந்து வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். எங்கேயோ வேடிக்கை பார்க்க புறப்பட்டு சென்றார்கள் போலும். நாராயணனின் வயிற்றெரிச்சல் அதிகமாயிற்று. சாரதையும் அவள் கணவனும் எத்தகைய இன்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். கடற்கரைக்கு போய் வெகு நேரம் உட்கார்ந்துவிட்டு இரவு வீடு போய் சேர்ந்தான். லட்சுமியை அவள் போயிருந்த விஷயமாக ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அன்பார்ந்த ஐயா, ஜாக்கிரதை குறைவினால் 2 முறை உமது முயற்சியில் தவறிவிட்டீர். நாளை சனிக்கிழமை மத்தியானம் வெளியே சென்றுவிட்டு சரியாக 4 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி செல்லும். உண்மை அறிவீர். தங்கள் நன்மை விரும்பும் நண்பன். இக்கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான் நாராயணன். சென்ற 1 மாத காலமாக தான் அனுபவித்து வரும் துன்பங்கள் அத்தனையும் ஒரு பெருங்கனவோ என்று எண்ணினான். கனவன்று, நிஜமே என்பதை கையில் இருந்த கடிதம் வலியுறுத்தி காட்டிற்று. எப்படியும் இன்று உண்மை வெளியாகிவிடும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். ஆனால் அவ்வுண்மை எவ்வளவு பயங்கரமானது! முதல் நாள் தான் ஒரு நண்பரிடம் மிகவும் சிரமப்பட்டு இரவல் வாங்கி கொண்டு வந்திருந்த கைத்துப்பாக்கியை மேஜைக்குள்ளிருந்து எடுத்து மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அதை எவ்வாறு உபயோகிப்பதென்பதை 25ஆம் முறையாக மனதில் உரு போட்டு கொண்டான். அவன் கண்களில் கொலைக்குறி தோன்றிற்று. பகல் 1 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டான். அப்போது அவன் உள்ள கடலில் எழுந்த பேரலைகளின் இயல்பை யாரோ வருணிக்க வல்லவர். சரியாக மாலை 4 மணிக்கு நாராயணன் வீடு திரும்பினான். வாயிற்கதவு சாத்தி தாளிடப்பட்டிருந்தது. மாடி அறையில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டது. அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. ஆயினும் நிதானம் தவறிவிடக்கூடாதென்று எண்ணி பற்களை கடித்து கொண்டான். கதவை ஓங்கி இடித்தான். 2 நிமிஷம் கழித்து காலடி சத்தம் கேட்டது. யார் அங்கே? அது லட்சுமியின் குரல். நான் தான். கதவை திற. கதவு திறக்கப்பட்டது. லட்சுமி முகத்தில் வியப்புக்குறி தோன்றிற்று. சந்தேகம் என்னும் திரை வழியே பார்த்த நாராயணனுக்கு அவள் பயத்தினால் திடுக்கிட்டு நடுநடுங்குவதாக தோன்றியது. வாசல் படியை தாண்டி உள்ளே நுழைந்ததும் உயர்தர கம்பெனி ஜோடுகள் நாராயணன் கண்ணில் பட்டன. அவனுக்கு எல்லா சந்தேகமும் நிவர்த்தியாயிற்று. தன் கை துப்பாக்கிக்கு அன்று இரையாகப் போகிறவன் மாடி மீதிருப்பதாக அவன் உணர்ந்தான். விரைந்து சென்று மாடிப்படிகளில் ஏறலானான். ஆனால் லட்சுமி அவனுக்கு முன்னால் ஓடி பாதி படிகள் ஏறிய நாராயணனை வழிமறித்து கொண்டு உயரப் போகாதேயுங்கள் என்று கொஞ்சம் குரலில் கூவினாள். நாராயணனின் கோப வெறி அளவு கடந்து போயிற்று. லட்சுமியை ஒரு கையினால் பிடித்து பலங்கொண்ட மட்டும் இடித்து கீழே தள்ளினான். பாவம், லட்சுமி 10-12 படிகளிலும் உருண்டு சென்று கீழே தரையில் விழுந்தாள். அவளை திரும்பி கூட பார்க்காமல் நாராயணன் மேலே ஓடினான். மாடி ஹாலில் கதவை ஓங்கி ஓர் உதைத்தான். கதவு தாளிடப்படாமையால் தடால் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. அப்போது அவன் அவ்வறையின் உள்ளே கண்ட காட்சி அவனை திகைக்கச் செய்துவிட்டது. எத்தனையோ வித பயங்கர காட்சிகளை அவன் மனத்திலே கற்பனை செய்து பார்த்து தெரியப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவன் முன் தோன்றிய காட்சியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தலையில் இடியே விழுந்து விட்டது போல் திடுக்கிட்டு நின்றுவிட்டான். காட்சி வேறொன்றுமில்லை. நாராயணன் நீண்ட நாளாய் மூலையில் போட்டிருந்த ராட்டினத்தை எடுத்து செப்பனிட்டு சாரதையின் கணவன் ஸ்ரீனிவாசன் நூல் நூற்று கொண்டிருந்தார். நூல் அடிக்கடி அருந்து போய் கொண்டிருந்தது. சாரதை அருகில் உட்கார்ந்து, நிறுத்துங்கள்
இழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டும் நூல் அரும்போது இணைத்து கொண்டும் இருந்தாள். நாராயணன் தடபுடலாக உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டு அவள் தூக்கி வாரி போடப்பட்டவள் போல எழுந்தாள். என்ன அத்தான், கொஞ்சமும் உனக்கு நாசுக் தெரியாமல் போய்விட்டது. என்ன தடபுடல், சொல்லிவிட்டு உள்ளே வரக்கூடாதா என்றாள். நாராயணன் அசட்டு சிரிப்பு சிரித்தான். இல்லை, நீங்கள் இங்கு இருப்பது எனக்கு தெரியாது, மன்னியுங்கள் என்று தடுமாறிக்கொண்டே கூறினான். தெரியாதா? லக்ஷ்மி அடுப்புள்ளேயே இருக்கிறாளா என்ன? லக்ஷ்மி தன்னை தடுத்ததின் காரணம் இப்பொழுது நாராயணனுக்கு புலனாயிற்று. இதற்குள் சாரதையின் கணவன், அது கிடக்கட்டும், நீங்கள் சற்று இங்கே வாருங்கள். உங்களுக்கு நன்றாக நூல் நூற்க தெரியுமே, கொஞ்சம் கற்றுக்கொடுங்கள். என் உயிரை வாங்குகிறாள் என்றார். இதோ வருகிறேன் என்று நாராயணன் சொல்லிவிட்டு தன் சட்டை பையில் மறைத்து எடுத்து கொண்டு வந்த கைத்துப்பாக்கியை அலமாரிக்குள் வைத்து பூட்டப் போனான். அதற்குள், அதென்ன தான் என்று சாரதை கேட்டுக்கொண்டு அருகில் வந்து, ஓ, கைத்துப்பாக்கியெல்லாம் எப்போதிருந்து? யாரை கொல்லப் போகிறாய் என்றாள். பின்னர் சற்று தணிந்த குரலில், குதிரை பந்தயத்துக்கு போகிறவர் எல்லோருக்கும் கையில் துப்பாக்கி கூட வேண்டுமா என்ன என்று கேட்டாள். நாராயணனின் மூளை இயந்திரம் இப்போதுதான் சுழல ஆரம்பித்தது. பளிச்சென்று அவனுக்கு உண்மை விளங்கிற்று. அவனுக்கு வந்த கடிதங்களில் கண்ட எழுத்து எங்கோ பார்த்த நினைவாய் இருந்ததே. சாரதையின் கையெழுத்தல்லவா அது? லக்ஷ்மிக்கு சாரதை எப்பொழுதோ எழுதிய 2 கடிதங்களிலல்லவா அந்த கையெழுத்தை பார்த்தது. கொஞ்சம் சிரமப்பட்டு மாற்றி ஏமாற்றி விட்டாள். லக்ஷ்மியின் மீது தான் கொண்ட சந்தேகங்கள் அவ்வளவும் ஆதாரமற்றவை என அறிந்து நாராயணன் ஆனந்த கடலில் மூழ்கினான். அவன் ஹிருதயத்தை அமுக்கி இருந்த ஒரு பெருஞ்சுமை நீங்கியது போல் இருந்தது. சட்டென்று அவனுக்கு இன்னொரு சந்தேகம் உண்டாயிற்று. சாரதையின் கணவனுக்கு இந்த விவரங்கள் தெரியுமோ? தெரிந்திருந்தால் எத்தகைய அவமானம்! அவர் முகத்தை ஏறிட்டு பார்ப்பதெப்படி? அவன் எண்ணத்தை குறிப்பாக உணர்ந்த சாரதை தன் கணவனை பார்த்து, நூல் நூற்பது இருக்கட்டும், அத்தானிடம் நாம் வந்த காரியத்தை சொல்லுங்கள், நேரமாகிவிட்டதே, போக வேண்டாமா என்றாள். அவர், நாராயணன், தங்களுக்கு சங்கதி தெரியுமா? எங்கள் வீட்டில் இப்போது ஹோம் ரூல் தான். இவள் வைத்ததே சட்டம். இன்று மாலை சினிமாவுக்கு போக வேண்டும் என்றாள். உடனே புறப்பட்டு வந்தேன். உங்கள் பாடு பாதகமில்லை. அன்றொரு நாள் இவளை இங்கே கொண்டு விட வந்த போதும் உங்களை காணோம். ஓ, அன்று வீட்டு வாசலில் வண்டியில் இருந்தவர் நீங்கள்தானோ? என்ன அசட்டுத்தனம் என்று எண்ணிக்கொண்டான் நாராயணன். லக்ஷ்மியை தனியே விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்விடுகிறீர்கள். போகட்டும், இன்றாவது வந்தீர்களே, வாருங்கள் போவோம் என்றார். அவருடைய வார்த்தைகள் நாராயணனுக்கு சுருக்கென்று தைத்தன. ஆனால் அவருக்கு தன் அசட்டுத்தனத்தை பற்றி எதுவும் தெரியாதென்று அறிந்து ஆறுதல் அடைந்தான். நன்றி அறிதலுடன் சாரதையை பார்த்துவிட்டு, ஓ, போகலாம், இதோ கீழே போய்விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். சாரதை அவனுடன் போய் மாடிப்படியில் வழியை மறித்து கொண்டு, அசட்டு அத்தான், லக்ஷ்மியிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாதே. அவளிடம் சந்தேகப்பட்டாய் என்று தெரிந்தால் உயிரை விட்டு விடுவாள். மேலும் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள். சாரதை, உனக்கு கைமாறு என்ன செய்ய போகிறேன் என்றான் நாராயணன். கைமாறா? நீ என் மீது கோபித்து கொள்ளப் போகிறாயோவென்று பயந்தேன். நல்லது, எனக்கு கைமாறு செய்ய விரும்பினால் குதிரை பந்தயத்தை மறந்துவிடு. உன் மனைவியை தனியே விட்டுவிட்டு ஊர் சுற்றவும் சீட்டு விளையாடவும் போகாதே என்றாள். இல்லை இல்லை, ஆண்டவன் ஆணை, இந்த 1 மாதமாய் நான் அனுபவித்தது போதும் என்று கூறிக்கொண்டு நாராயணன் விரைந்து கீழே ஓடினான். லக்ஷ்மி ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். தன் கணவனின் கடுங்கோபத்துக்கு உரியவளாவதற்கு தான் செய்த தவறு இன்னதென்பது அவளுக்கு புலனாகவில்லை. நாராயணன் கீழிறங்கி வந்து அவள் அருகில் உட்கார்ந்தான்.
தாமரை இதழ் போன்ற மிருதுவான அவள் இரு கரங்களையும் பிடித்து கொண்டு, லக்ஷ்மி, என்னை மன்னித்து விடு என்றான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதேயுங்கள் என்று லக்ஷ்மி அவன் வாயை தன் கரத்தினால் மூடினாள். 1 வருஷமாக உனக்கு துரோகம் செய்துவிட்டேன். பாழும் குதிரை பந்தய மோகத்தில் மூழ்கி கிடந்தேன். பணத்தை தொலைத்தேன். இன்றுடன் குதிரை பந்தயத்துக்கு தர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்றான். மாடியின் மீது ஸ்ரீனிவாசனும் சாரதையும் காத்து காத்து பார்த்தனர். லக்ஷ்மியாவது நாராயணனாவது வரும் வழியை காணோம். எனவே சினிமா காட்சிக்கு செல்லும் யோசனையை அவர்கள் கைவிட வேண்டியதாயிற்று. ஆனால் இதன் பொருட்டு அவர்கள் சிறிதும் வருந்தவில்லை. ஸ்ரீனிவாசன் அன்று நன்றாக நூல் நூற்கப் பழகி கொண்டார். திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சாரதையின் தந்திரம் சிறுகதை ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனத்தை மையமாக கொண்ட இனிய கதை. அக்கா தங்கை உறவு என்பது பாசமும் புரிதலும் கலந்த இனிய பந்தம். சில நேரங்களில் அக்கா தங்கைக்கு வழிகாட்டியாக இருப்பாள். சில நேரங்களில் தங்கை தனது புத்திசாலித்தனத்தால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவாள். சாரதையின் தந்திரம் என்ற இந்த கதையில் குடும்பத்தில் ஏற்படும் ஒரு சிறிய சிக்கலை அக்கா தங்கை உறவின் மூலம் அழகாக சொல்கிறார் எழுத்தாளர். தங்கையின் சாமர்த்தியமும் அக்காவின் அன்பும் சேர்ந்து ஒரு சூழ்நிலையை மாற்றும் விதம் கதையின் மிகச்சிறப்பு. எளிய நிகழ்வின் மூலம் குடும்ப பாசத்தையும் பெண்ணின் புத்திசாலித்தனத்தையும் எடுத்துக்காட்டும் இனிய சிறுகதை சாரதையின் தந்திரம்.